Assalamu alaikum my dear friends and families. Welcome to Rahimi's Kitchen. இன்னைக்கு நம்ம chicken biryani எப்படி செய்யறது பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா குயிக்கா எப்படி வீட்லயே செஞ்சிடலாம் வாங்க காட்றேன். Ingredients வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் so that உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெச்சுக்கலாம். So ஒரு வாட்டி ingredients எல்லாம் பார்த்து வந்துடுங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு சட்டில தான் வந்து பிரியாணி செய்ய போறேன். ஆல்ரெடி வந்து பிரஷர் குக்கர்ல எப்படி செய்யணும் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அது பார்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் ஆயில் வந்து நான் சூடு பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆயில் சூடானதும் இதில் வந்து லவங்கம், பட்டை, இலாய்ச்சி, அப்புறமா வந்து பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வந்து மெலிசா கட் பண்ணி நீட்டாக சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நிறைய வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ பிரியாணிக்கு வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து ஆனியன் தான். அதே மாதிரி ஆனியன் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்பவும் வந்து ப்ரௌன் பண்ணாலும் பிரியாணியோட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக மாறிடும். இப்போது கொஞ்சம் 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து 1 கை அளவு வந்து கொத்தமல்லியும் 1 கை அளவு புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரஹீமே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஆனியன்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து ஃப்ரை ஆனதும் 2 பெரிய டொமேட்டோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணியே குக் பண்ணிக்கலாம், இல்லைனா இதே மாதிரி கை ஸ்டாப் பண்ணாமல் வந்து நீங்கள் இது வதக்கிட்டே வரலாம். ஸோ டொமேட்டோ வந்து கொஞ்சம் நல்லா வந்து பேஸ்ட்டாக ஆன உடனே நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, டர்மரிக் பவுடர். அப்புறம் கோரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதாவது தனியா பவுடர். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் ரெடிமேட் பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இன்கேஸ் தேவைன்னா நான் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த சிக்கன் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அழகாக வந்து கோட் ஆகிற மாதிரி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனோட மசாலா வந்து நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ இது வந்து சிக்கன் வேகிற மாதிரி ஒரு 15 to 10 மினிட்ஸ் வந்து இது க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. அதே மாதிரி வந்து மசாலாவும் எண்ணெயும் நல்லா தனித்தனியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு சரியாக இருக்கா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 2.5 கப் அரிசி வந்து
பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ 2.5 கப்புக்கு வந்து டபுள் வந்து 5 கப் -1 எப்போவுமே வந்து டபுள் பண்ணி -1 பண்ணிக்கோங்க. ஸோ 4 கப் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணணும். பட் நான் 3 கப் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி பிரியாணி மசாலாவில் கொஞ்சம் எண்ணெய், தயிர், இந்த மாதிரி லெமன் எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்குது. அதனால நான் 3 கப் போட்டுக்கிறேன். நான் எந்த கப்பில் வந்து அரிசி அளவு எடுத்திருக்கேனோ அதே கப்பில் தான் தண்ணியும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2.5 கப்புக்கு வந்து நான் இங்கே 3 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து வரப்போ நீங்கள் வந்து 15 நிமிஷம், அதாவது நீங்கள் சிக்கன் போட ஆரம்பிச்சிங்க இல்லையா, அப்போ வந்து அரிசி ஊற போட்டால் போதும். இப்போ அந்த அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ 2.5 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். ரைஸ் போட்டதும் கரண்டி எடுத்து நீங்கள் கிளறாதீங்க. இந்த மாதிரி வந்து கரண்டியை உல்ட்டா பண்ணிக்கிட்டு அப்சைட் டவுன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பிரியாணி ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கண்டிப்பாக ஃபுல்லாக வெந்திருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி ஒரு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து கரண்டி வந்து அப்சைட் டவுனாக பிடிச்சி லைட்டாக கிளறி விட்டுட்டு இதில் ஃபுட் கலரும் நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம். ஃபுட் கலர் ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அதே மாதிரி வந்து கீ வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுட் கலரும் கீ போட்டாச்சு. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. இது 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது அப்படியே வந்து தம்மில் விட்டுடுங்க. மேலே வந்து நீங்கள் ஒரு சுடு தண்ணி பாத்திரமா வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாட்டர் நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு, அரிசி நல்லா குக் ஆகிடுச்சு, சிக்கனும் சூப்பராக வெந்துடுச்சு. பிரியாணி நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அழகாக எடுத்து பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான். பிரியாணி பாருங்கள், செம்ம ஜூஸியாக, நல்லா வந்து ஸ்பைஸியாக, கலர்ஃபுல்லாக, சிக்கன் சூப்பராக வெந்து டேஸ்டியாக, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்க்கும்போது சாப்பிட தோணுது இல்லையா? நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிடும். ரெசிபி ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி, டைமிங் மட்டும்தான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். சிக்கன் பிரியாணி ரெடி. அன்பை வெளிப்படுத்த சமையல்தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹீமஸ் கிச்சன். தேங்க்யூ.